தமிழ் ஒலி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். நான் உங்கள் மகேஸ்வரி. கடலூர் தபால் துறை சார்பாக மக்கள் குறை தீர்க்கும் மாதாந்திர கூட்டம் கடலூர் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலக கூட்டரங்கில் கடலூர் கோட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் சங்கத்தின் சார்பாக தலைவர் போஸ் ராமச்சந்திரன் தலைமையில் கூட்டத்தில் கலந்து கொண்டார். குறை கேட்கும் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டன. தபால் துறையின் செயல்பாடுகள் தனியார் துறை ஊக்குவிக்கும் செயலாக உள்ளது. எனவே கண்காணிப்பாளர் ஆய்வு செய்து சரியான நடவடிக்கை எடுக்க கோரப்பட்டது. ஆனால் கண்காணிப்பாளர் சரியான பதில் அளிக்காததால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. நிர்வாக கோளாறு சரி செய்துவிட்டு பிறகு நுகர்வோரிடம் பேசுவதாக அஞ்சலக கண்காணிப்பாளர் கூறியதால் நுகர்வோர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் கூட்டத்தை விட்டு வெளியேறினர். இந்த நிகழ்ச்சியில் ஜெயக்குமார், டாக்டர் டி ராஜமச்சேந்திர சோழன், கிருஷ்ணகுமார், பச்சையப்பன், புருஷோத்தமன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டம் வைத்திருந்தார்கள். அந்த கூட்டத்திற்கு இன்று கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துவோர் மற்றும் நுகர்வோர் சங்கத்தின் சார்பாக மனு அளிக்க சென்றிருந்தோம். எங்களது மனுவினை அவர்கள் படித்து பார்த்துவிட்டு கண்காணிப்பாளர்கள் நிர்வாக குறைபாடு என்ன இப்படி எழுதாம் என்று கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நிர்வாக குறைபாடுகளை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். பல தபால்கள் மொத்தமாக போடுவதெல்லாம் சரியாக சேருவதில்லை என்று குறைகளை தெரிவித்தோம். மேலும் அவர்கள் நீங்கள் தபால் சேர்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்கு RPID மற்றும் ஸ்பீட் போஸ்ட் மட்டுமே அனுப்ப வேண்டும். 5 ரூபாய் தபாலுக்கு நாங்கள் எதுவும் கொடுக்க முடியாது என்று தெரிவித்தார்கள். அப்பொழுது எங்கள் தலைவர் அப்படியானால் ஏழைகளுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இல்லையா என்று தெரிவித்தார்கள். மேலும் வடுகப்பாளையத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் புதூர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆகும். ஆனால் அதை வடுகப்பாளையத்தில் வைத்துள்ளார்கள். அதை மாற்றியமைக்க எங்களது உறுப்பினர் கோரிய போது அது குறித்து பின்னர் பரிசீலிப்பு என்று தெரிவித்தது. கடிதத்தில் எங்களது மனுவில் கடிதங்கள் சரியாக சென்றடையவில்லை, அதனால் நிர்வாக கோளாறு உள்ளது என்று தெரிவித்ததற்கு எப்படி நீங்கள் நிர்வாக கோளாறு என்று தெரிவிக்கலாம், நாங்கள் நிர்வாக கோளாறை சரி செய்துவிட்ட பிறகு உங்களிடம் பேசுகிறோம் என்று காரசாரத்துடன் அவர்கள் சீட்டை விட்டு எழுந்து சென்றுவிட்டார்கள்.